பிஜேபி மேல இவ்வளவு ஒரு ஆபத்தை யூகிச்சு ஒரு பயத்தோடு ஒரு தயக்கத்தோடு இருக்கிற ராமதாஸ் அமித்ஷா சரியாதானே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாரான்னு நான் கேட்கிறேன். அமித்ஷாவோட பேச்சை காது கொடுத்து கூட கேட்டு கடந்து போயிருப்பார். அதை எடுத்துட்டு வந்து இப்படி திரும்ப என்டார்ஸ் பண்ணி சொல்றாருன்னா அவருடைய மனசுல அது இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு, பிஜேபியினுடைய இந்த கபலீகரம் பண்ற அரசியல் இருக்குல்ல, அது போன நாடாளுமன்ற தேர்தலையே உலகம் முழுக்க தெரிஞ்சிடுச்சு, நாடு முழுக்க தெரியும். பேராசிரியர் சீனிவாசன் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்போம், பிறகு அதை விடுப்போம், அதை நாங்கள் விழுங்குவோம். அதை அவர் பெருமையாவே சொன்னாரு. அப்போ இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரிஞ்சுக்க அந்த வீடியோ அவர் தான் பார்த்திருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சாலும் 24 கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரு காலை பிடிச்சாரோ கையை பிடிச்சாரோ ராமதாஸ் சம்மதம் இல்லாத நடந்திருக்காது. ஆனா ராமதாஸ்க்கு அதுல உடன்பாடு இல்லைங்கிறாங்க. இதான் சார் நான் சொல்ல வரேன். நின்னது உடன்பாடு இல்லைன்னு கடைசியா அதை ஏத்துக்கிட்டு அவரும் போனார். இதே இது என் மகனுக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை சொன்னாரா? அதை சொல்லியிருந்தாரா நம்ம இதெல்லாம் ஆமா ராமதாஸ் அன்னைக்கே கடுமையா எதிர்த்தார்ப்பான்னு சொல்லலாம். அவரும் தான் இருந்தார், சரின்னு வேடிக்கை தான் பார்த்தார். அவரால் அதை எதிர்க்க முடியல பொது வெளியில. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இன்னைக்கு அவர் செய்வார் நினைக்கிறீங்களா? அன்னைக்கே அவர் செஞ்சிருக்கணும். இன்னொரு முறை அப்படி யோசிக்க மாட்டார் நான் சொல்றேன். பிஜேபி ஆபத்தான கட்சி அப்படிலாம் ஒரு ஞானோதயம் டாக்டர் ராமதாஸுக்கு திடீர்னு வரும்ல நான் எதிர்பார்க்கிறேன்.